சோ அவங்க இதை எப்படி பாப்பாங்கன்னா, ஏதோ புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை போலன்னு 2 நிமிஷம் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா இவங்க 2 பேரும் எந்த பிரச்சனைக்காக சண்டைய ஆரம்பிச்சாங்களோ அதை விட்டுட்டு நீ எப்படி இந்த ரோட்ல வச்சு அப்படி பேசலாம்ன்ற பிரச்சனைய கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன் கேட்டா வெரி சிம்பிள். ஒரு 4 பேர் இருக்கும்போது இது நம்ம ஹஸ்பண்ட் தானேன்னு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதும், இது நம்ம மனைவி தானேன்னு அலட்சியமா இவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதும் இல்லாம இயல்பா இருந்தாலே போதும். இன்னும் சொல்லணும்னா வெளியில வந்துட்டாலே ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் மெட்டீரியலா காட்டிக்காம இருக்கிறதே போதுமானது. பட் சிலர் வேணும்னே நாங்க பெஸ்ட் கப்பல்ஸ்னு காட்டிக்கிறதுக்காகவே கை கோர்த்துட்டு போறது, மற்றவர்கள் பார்வையை ஈர்ப்பதற்காக பண்ற சில விஷயங்கள் தான் பின்னாட்களில் உங்களுக்கே அட்வர்ஸா முடிஞ்சிடும். சோ ஆரம்பத்துல பொதுவெளியில் நீங்க கை கோர்த்துட்டு போறதுக்கு கொடுத்த அட்வான்டேஜ் தான் பின்னாட்கள்ல கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு போயிடுது. அதுக்காக கை கோர்த்துட்டு போறது தவறுன்னு சொல்லல, பட் அப்நார்மலா பண்ற சில விஷயங்களுக்கு எதிர்வினைகள் உண்டு.